கடகலக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜ யோகத்தை மட்டும் தர்றதோடு இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய இந்த குரு பகவான் நல்ல நிலையில இல்லைன்னா என்ன ஆகும் சார்? நல்ல நிலையில் என்னன்னா, அதாவது போலி குரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்ன போலி குரு அப்படின்னா, சச்சங்கம் நடத்துறது, ஒரு கட்டணத்தை வாங்கிட்டு பெரிய தொகையை வாங்கிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன், அப்படியே உங்களுடைய குண்டலி அப்படி தட்டி எழுப்புறேன், மேலே எழுப்புறேன், அப்படியே நான் தான் ஆகாச மண்டலத்துக்கு உங்களை கூட்டி கொண்டு போய் அங்கே உட்காந்து அப்படியே சொர்க்கபுரியை காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் தீட்சை கொடுத்தேன்னு சொன்னால் அப்படியே குலுங்கிருவீங்க நீங்கள் எல்லாம், நான் அப்படியே பார்த்தேன், என் பாதத்தை கழுவி அப்படியே குடிச்சிங்கன்னா பல ஜென்ம பாவம் உங்களுக்கு போயிடும், நான் நடந்து வரும்போதே என்னை வந்து நீங்கள் வந்து அப்படியே என்னை பார்த்தீங்க, நான் அப்படியே பட்டையும் கொட்டையும் பழத்த பழமாக அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்குன்னு எல்லோரும் அப்படி இல்லை, வேஷதாரிகளை, போலி பிம்பம் கொண்ட ஆன்மீக மனிதர்களை, கபடதாரிகளை அறிமுகப்படுத்தி விட்டுருவார். கடக லக்னத்திற்கு குரு வந்து கொஞ்சம் எதிர்துருவமாக இருந்தால், எல்லா லக்னத்துக்குமே அப்படித்தான், கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆசிரமத்தில் மாட்டேன்னு சொத்தக்குள்ள பூரா எழுதி வாங்கிட்டு விட்டுருவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல டிஓடியா சரணாகதி அடைகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வாழ்க்கையை எங்கேயாவது போய் சரணாகதி ஆகி போயிடும். ஆக அந்த மாதிரி தவறான குருமார்களை அறிமுகப்படுத்தி விட்டு போயிடுவார். அது ஒரு பிரச்சனை இருக்குது. பெரும் பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டு கடைசி வரையும் அதை நம்பிக்கிட்டே இருக்கிறது, இந்த வரும்னு போகாத ஊருக்கு ஏயா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்குறங்கிற மாதிரி கடைசி வரையும் அந்த பணம் வந்தே சேராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக கொடுக்குறது. குழந்தைகள் பாலூட்டி வளர்த்துட்டு கடைசியில் பெருசாக வச்சாம்பாடுற ஆப்பு அப்படின்ற மாதிரி குழந்தை செல்வங்கள் வர்றது, அதுக்கப்புறம் நகை நட்டு ஆவரணம் எது இருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் போகிறது, இப்படிலாம் சில தொந்தரவுகள் வரும். ஆக கடகலக்னத்திற்கு குரு பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் ராஜயோகம், பாதகமான அம்சங்களில் இருந்தால் வாழ்க்கையே துரோகம். இதை கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த குருவை பொறுத்து தான் வாழ்க்கையினுடைய வளமே அவங்களுக்குள்ள இருக்கு.